ஹாய் கைஸ், வெல்கம் டு மதுரா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், 2 வெங்காயம், 1 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு, உப்பு, கரம் மசாலா, கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும். கட் பண்ண பிறகு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நல்லா கொதிக்கிற தண்ணியில காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்த பிறகு நல்லா அரைவேக்காடை ஆன பிறகு தனி பாத்திரத்துல மாற்றி வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதங்கி வந்த பிறகு தக்காளியை சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். வெங்காயமும் தக்காளியும் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்ட பிறகு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி முடிஞ்ச பிறகு வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். சுண்டுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுண்டு வந்த பிறகு நம்ம கிரேவி ரெடி. கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கலாம். இப்ப வாங்க சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.